என்னன்னாங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் இது. அதாவது உடல் எடை ரொம்ப குறைவா இருக்கு டாக்டர், உடல் எடையை அதிகரிக்க ஏதாவது ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்பீங்க கமெண்ட் செக்ஷன்ல. உடல் எடையை அதிகரிக்கிறது கட்டாயம் ஈஸி தாங்க, உடல் எடையை குறைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு நான் பல வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கான ஒரு ரெசிபி இன்னைக்கு நான் போட்டிருக்கேங்க. புரத சத்து மிகுந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். அது உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யும். அதனால தான் இதில் புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய, தாதுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபியை சூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்க சொல்லியிருந்தேன். அந்த ரெசிபியை தமிழ் கிச்சன் சந்தியா அவர்கள் அவங்க அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோவில் புரோட்டீன் பவுடர் வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/4 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு பேனில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கோங்க. விட்டுட்டு அது கொஞ்சம் கருகுன மாதிரி இருந்தாலும் பவுட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம எந்த அளவு கொண்டக்கடலை எடுத்தோமோ அதே அளவு நிலக்கடலை, 1/4 கப் கொண்டக்கடலை, இப்போ 1/4 கப் நிலக்கடலை எடுத்துட்டு அதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு அதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்க போகிறோம். ஆறுறதுக்குள்ளே இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை நல்லா ஆறி இருக்குது. அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும், தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே மிக்சி ஜாரில் இங்கே நான் நிலக்கடலையை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு ஆற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை பல்ஸ் மோடில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 தடவை திருவிக்கோங்க. 1 2ன்னு அந்த மாதிரி ஸ்பீடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயில் செக்ரேட் ஆகும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தூளாக வராது. அதனால் பல்ஸ் மோடில் ஒரு 2 டைம் விட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம இந்த கொண்டக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு 2யும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ 2 பவுடரும் சேர்ந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை சல்லடையில் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதை சலிச்சுட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடரை நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு எப்போ வேணுமோ பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். இதை நான் இப்போ கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்க போகிறேன். போட்டு வச்சுட்டு இதை நான் எப்படி பாலில் கலந்து குடிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு நம்ம ப்ரோட்டீன் பவுடரை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டு கூடவே கொட்டை எடுத்த டேட்ஸ் 3, கூடவே 1 டம்ளர் பால், ஒரு வாழைப்பழம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ப்ரோட்டீன் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் செஞ்சு வச்சுருக்கிறத போட்டுட்டு அது கூடவே நம்ம கொட்டை எடுத்து வச்சுருக்க டேட்ஸையும் போட்டுட்டு இந்த ஒரு வாழைப்பழம், பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, அதையும் போட்டுட்டு 1 டம்ளர் பால், ஒரு 250 ml பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரோட்டீன் மில்க் ரெடி. டெய்லி செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியாக உடல் எடை அதிகரிக்கும். ரெகுலராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்ந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.